அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இஃப்தாருக்குலாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை 2 சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்க போகிறேன். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் வதக்கினா போதும். அதுக்கடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் இருக்குல்ல அதுதான். அது இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். லெமன் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நான் ஆம்ச்சூர் பவுடர் அப்படிங்கிறதுனால முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம மிளகாயில் ஃபில் பண்ணி நம்ம பஜ்ஜி சுட்டால் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா ஆறட்டும். இப்போ மிளகாய் நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நடுவில் இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக கீறி விட்டுட்டு உள்ளே இருக்க விதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும். உள்ளே நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ணுறதுக்கும் நல்லா உங்களுக்கு கேப் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் நான் இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்க விதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். மேலே இருக்க காம்பையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மிளகாய்க்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். உள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இது மாதிரியே எல்லா மிளகாயிலையுமே ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு அளவுக்கு நான் கலந்து வச்சுக்கிறேன். பஜ்ஜி மாவு அளவுக்கு கூட இல்லாமல் கொஞ்சம் திக்காக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிளகா உங்களுக்கு நல்லா கவர் ஆகி வரும். அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க அந்த மிளகாய் எல்லாத்தையும் நல்லா அழகாக கோட் பண்ணி சூப்பராக நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடும்போது மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மசாலா உங்களுக்கு மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வரும். மேலேயும் கரிஞ்சிடாமல் உங்களுக்கு கரெக்டான கலரில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ சூப்பராக மிளகா பஜ்ஜி ஈவினிங் டைமில் ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு இஃப்தார் டைமில் கூட நோன்பு கஞ்சியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.